इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् समारंभां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. அன்னபூர்ணோபனிஷத் பிரதமாத்தியாயம் 17வது மந்திரத்திலிருந்து பார்க்கணும். நிஜாக பிரணதோ பூத்வா ருபும் அப்ரச்ச சாகரம் ப்ரூஹிமே ஸ்ரத்ததானாய பிரம்ம வித்யாம் அனுத்தமாம். முதல்ல இவர் ரூபு மகரிஷி கிட்ட நிஜாகரானவர் அந்த ஆத்ம தத்துவத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு கேட்க அவர் அந்த அன்னபூர்ணா மந்திரத்தை உபதேசம் பண்ணார். இதை நான் ஜபம் பண்ணதுனால எனக்கு அம்பாள் காட்சி கொடுத்து பிரம்ம வித்தியை சொல்றார் அப்படின்னு சொன்னார். அதை சொல்லும் பொழுது அந்த பஞ்ச பிரம நிவர்த்தின்னு ஒண்ணு பார்த்தோம். 5 விதமான பிரமங்கள். அந்த 5 பிரமங்களுக்கு எப்படி அதை நிவர்த்தி பண்றதுக்கு சாஸ்திரம் திருஷ்டாந்தத்தை சொல்றது இது பார்த்தோம். இப்ப நேரடியா அந்த ஆத்மாவை தியானம் பண்ணணும்னா எப்படி பண்றது? இது நம்ம எல்லாருக்குமே இருக்க வேண்டியதான கேள்வி அது. ஒரு ரூபத்தை சொல்லி பகவானுக்கு எப்படி இருக்கு, 4 கை இருக்கு, இந்த மாதிரி கிரீட்டம் இருக்கு, இந்த மாதிரி கண் இருக்கு அப்படின்னா வச்சு இதை தியானம் பண்ணுன்னு சொன்னால் நம்மளால ஓரளவு மனசுல வாங்க முடியாது. அப்படி எதுவும் சொல்லாம நிர்குணத்தை தியானம் பண்ணு அப்படின்னும் பொழுது அது எப்படி பண்றதுன்னு எல்லாருக்குமே ஒரு கஷ்டம் இருக்கும். அது எப்படி பண்றதுன்னு இந்த உபனிஷத் சொல்றது. இந்த நம்மளுடைய ஸ்வரூபத்தை நம்ம தியானம் பண்ணணும் அப்படின்றது இது கொஞ்சம் கிரமமா நிதானமா தான் போகணும். இது முதல்ல இந்த ஸ்வரூபத்தை எப்படி தியானம் பண்ணணும். இவ ஒரு மேல ஒரு ஹெட்டிங் மாதிரி கொடுத்துருக்காரு. அது ஓரளவுக்கு சரியா இருக்கு. ஆனா ஒரேடியா அவ்வளவுதான் விஷயம்னு எடுத்துக்கூடாது. ஏன்னா உபனிஷத் அந்த அபிப்பிராயத்தில் சொல்ற வியாக்கியானம் பண்ணவர் ஒரு தோராயமா போட்டிருக்காரு. இப்ப நம்ம இந்த ஸ்வரூப தியானம்னா என்னன்னு பார்த்தோம். நிஜாக பிரணதோ பூத்வா ருபும் அப்ரச்ச சாகரம். அந்த நிஜாக பிரணதோ பூத்வா நமஸ்காரம் பண்ணி இந்த ரூபு மகரிஷியிட சாகரம் அப்ரச்ச ஒரு நம்பிக்கையோட கேட்டார். ப்ரூஹிமே ஸ்ரத்ததானாய பிரம்ம வித்யா மனுத்தமாம். அதேதான் திரும்பவும் கேட்கிறார், எனக்கு அதை பிரம்ம வித்தியை சொல்லுங்க. ததா இத்தியாக ருபு பிரீதா தத்துவஞானம் வதாமிதே. ருபு சொல்ற, அப்ப நான் உனக்கு தத்துவ ஞானத்தை சொல்கிறேன் அப்படின்னு சந்தோஷமா சொன்னார். மகாகர்த்தா மகாபோக்தா மகாத்யாகி பவானக ஸ்வஸ்வரூபானுசந்தானம் ஏவம் கிருத்வா சுகீ பவ. இதுதான் பார்க்கணும். இந்த ஸ்வஸ்வரூபானுசந்தானம் விவேக சுடாமணியில மோட்ச காரண சாமக்ரியாம் பக்திரேவ கரியசி அப்படின்னு இருக்கும். மோட்சத்துக்கு வேண்டியதான சாமகிரி, இந்த காரண சாமகிரி, மோட்சத்தை அடைகிறதுக்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்னா அதுல ரொம்ப சிறந்ததானது பக்தி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. என்னடா அவர் நிர்குண பிரம்மத்தை பத்தி பேச வந்தார் பக்தின்னு சொல்றாரு அப்படின்னா ஆச்சாரியர் அடுத்த வரியிலே சொல்றாரு, ஸ்வஸ்வரூபானுசந்தானம் பக்தி தெரிவியதே. தன்னுடைய ஸ்வம், தன்னுடைய ஸ்வரூபம், தன்னுடைய ஸ்வரூபம் என்ன, அந்த ஸ்வரூபத்திலயும் ஒரு ஸ்வம் இருக்கு. ஸ்வம் ரூபம் ஸ்வஸ்வரூபம் ஸ்வரூபம், தன்னுடைய நிஜமான அதாவது எதனாலையும் பாதிக்க முடியாததான உண்மையான நிலை என்னவோ அதுக்குதான் ஸ்வரூபம் அப்படின்னு சொல்றது. இப்ப நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம்னா மனுஷன் அப்படின்றோம். இந்த மனுஷன்றது இந்த ஜென்ம ஆரம்பத்துல இருந்து இந்த ஜென்ம முடிகிற வரைக்கும் தான் இந்த மனுஷ ஸ்வரூபம். அதுக்கப்புறம் போன ஜென்மால நம்ம என்ன இருந்தோம், அடுத்த ஜென்மால என்ன வரப்போறோமோ அந்த ஸ்வரூபம். அது தேவனா இருக்கலாம், ரிஷியா இருக்கலாம், ஏதாவது இருக்கலாம். அப்போ அதெல்லாம் மாறக்கூடியது. அது ஸ்வரூபம் கிடையாது, அது வெறும்னு ரூபம். ஸ்வரூபம் அப்படின்னா என்னைக்குமே மாறாமல் இருக்கக்கூடியது. அந்த ஸ்வரூபத்தை, தன்னுடைய ஸ்வரூபத்தை அனுசந்தானம் அதையே நினைச்சுட்டு இருக்கணும். மனசு அதை மட்டுமே நினைச்சுட்டு இருக்கிறது தான் ஸ்வஸ்வரூப அனுசந்தானம். அதுதான் பக்தி அப்படின்னு அங்க சொல்றாரு. அந்த ஸ்வஸ்வரூப அனுசந்தானம்ன்றது இங்க சொல்றார். ஸ்வஸ்வரூப அனுசந்தானம் ஏவம் கிருத்வா ஸ்ரீபவ, இவ்வாறு செய்து நீ சுகியாக இருப்பாய், மோட்சத்தை அடைவாய் அப்படின்ட்டு. இந்த ஸ்வஸ்வரூப அனுசந்தானம் ஏவம்னா கதம், அதுக்கு முந்தின வழியில மகாகர்த்தா
மகாபோக்தா மகாத்யாகி பவ அனக, பாப்பமற்றவனே அனக, நீ மகாகர்த்தா மகாபோக்தா மகாத்யாகி, இது 3 காரணம் சொல்ற. நீ மகாகர்த்தாவாக இருக்கணும், அப்புறம் மகாபோக்தாவா இருக்கணும், மகாத்யாகியா இருக்கணும். இது கொஞ்சம் சூக்ஷ்மமா பார்க்கணும். இப்போ வேதாந்தத்துல இது வரைக்கும் நம்ம சாதாரணமா பிரகரண கிரந்தங்களோ மற்ற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது கர்த்திருவம் போக்திருத்துவம் ரெண்டும் நம்மளை விட்டு போகணும். நான் கர்த்தா நான் போக்தாங்கிற எண்ணத்தை விட்டு வெறும்ன நிரஞ்சன பரமம் சாமியம் உபயத்தின்ட்டு எந்த ஒரு பற்றும் இல்லாத நிலையில நம்ம இருக்கணும்ன்றதுதான் சாதாரணமா வேதாந்தத்துல சொல்றது. இவர் என்ன மகாகர்த்தான்னு சொல்றாரு அப்படின்னா, இப்போ மகாகர்த்தா யாரு? நம்ம எல்லாருமே கர்த்தாக்கள் தான். இது எல்லாத்தையும் சேர்த்து வச்ச கர்த்திருவம் யாருக்கு வரும் அப்படின்னா, பிரம்மதேவருக்கு பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணும் போது அவர் தான் எல்லாத்தையும் பண்றாரு. பஞ்ச மகாபூதங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு பண்றாரு. அதாவது சிருஷ்டி காலத்துல ஈஸ்வரன் என்ன பண்றாரோ அதுதான் மகா கர்த்திருவம். எல்லாமாக சேர்ந்து சிருஷ்டி பண்றது அந்த மகாகர்த்தா. அதே போல மகாபோக்தா, நமக்கு ஐம்புலன்கள்ல எது கிடைக்கிறதோ நம்ம கர்மா, அதுவும் ஐம்புலன்கள்னால அடையக்கூடிய எல்லாத்தையும் நம்ம அடைய மாட்டோம். ஐம்புலன்கள் அது ஒரு கட்டுப்பாடு. அதை தவிர நமக்கு வேற என்ன வேணும்? நம்ம கர்மாவனால நமக்கு எது கிடைக்குமோ அதுதான். நாக்கு சுவையை அறியுன்றதுக்காக லோகத்துல இருக்க எல்லா சுவையும் நம்மளால அறிய முடியாது. இன்னைக்கு நமக்கு கர்மாப்படி எதை சாப்பிட முடியுமோ அவ்வளவுதான் நம்மளால எடுத்துக்க முடியும். அது இத்தனை கட்டுப்பாடு இருக்கு. அப்படி இல்லாமல் ஈஸ்வரன் லோகத்தை சிருஷ்டி பண்ணி பாலனம் பண்ணும்பொழுது அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கார், எல்லாத்துக்கும் சாட்சியா இருக்கார், எல்லாத்தையும் அனுபவிக்கிறார். அதனால அவர் மகாபோக்தா. அதே போல சம்ஹார காலத்துல மொத்த பிரபஞ்சத்தையும் தூக்கி போட்டுறார். அதான் மகா தியாகி. அது போல நீ ஆகணும். நீ அது போல இல்லை, அதுவாக ஆகணும். அப்படின்னா இந்த பிரபஞ்ச சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரத்துக்கு காரணமான எந்த ஒரு ஈஸ்வரன் இருக்காரோ அந்த ஈஸ்வரனோட சாயுஜ்ய பாவமோ இல்ல ஈஸ்வரனுடைய வாஸ்தவ ரூபம் என்னவோ அதோட ஐக்கியமோ அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றது. அதனாலதான் ஜன்மாத்தியசிய யத அப்படின்னு சொல்றது. முதல்ல பிரம்மத்தை எப்படி தெரிஞ்சுக்கணும்? சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரத்தோடு கூடினதான பிரம்ம லட்சணம் தான் முதல்ல சாஸ்திரம் சொல்றது. அதுக்கப்புறம் 3ஆம் அத்தியாயத்துல மேல போய் ஆனந்தாதயோ பிரதானசியன்ட்டு சொரூப லட்சணம் அங்க சொல்றது. இது தடஸ்த லட்சணம். பிரபஞ்சத்தை வச்சு பிரம்மத்துக்கு லட்சணம் சொல்றதுனால இது தடஸ்த லட்சணம். பிரம்மத்தினுடைய சொரூபத்தை ஆனந்தம் இவைகளை வச்சு சொல்றது. சத்தியம், ஞானம், அனந்தம், ஆனந்தம், ஆத்மத்துவம், இந்த 5 தர்மத்தை வச்சு சொல்றது சொரூப லட்சணம். அது பின்னாடி முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது தடஸ்த லட்சணம். அதை சொல்ற மகாகர்த்தாவாகவும் மகாபோக்தாவாகவும் மகா தியாகியாகவும் இருக்கணும். அப்படின்னா இந்த தடஸ்த லட்சணத்தினால எந்த ஒரு பிரம்மம் சொல்றதோ அதனோட நீ ஐக்கியானுசந்தானம், அதுதான் உன்னுடைய சொரூபம். அந்த பிரம்மத்தினுடைய சொரூபம் என்ன? அது மாயையோடு சேரும்போது கர்த்திருவம், போக்திருத்துவம், சம்ஹர்த்திருவம் இவைகளுக்கு அது சொரூபம் கிடையாது. மாயோடு சேர்ந்து இருக்கும்போது உபாதியினால வந்தது. சொரூபம் அப்படின்னா அந்த மாயை போனதுக்கு அப்புறம் மீதி இருக்கக்கூடியதான கேவல சைத்தன்யமா இருக்கு. அதுதான் உன்னுடைய சொரூபம். நீ அப்படி இரு. இந்த தத்துவமசின்றது சொல்லும் பொழுது தற்பதம் என்ன சொல்லியிருக்க? சதைவ சௌமிய சமக்ரான சீத்துன்னு சொல்லி சாந்தோக்கியத்துல இந்த ஜெகத்காரணமான பிரம்மத்தை சத்துன்னு சொல்லி அந்த சத்து தான் நீ தத்துவமசி அப்படின்னு அங்க சொல்ற. அதே பிரக்கிரியை தான் இங்க ஜெகத்காரணமான்னு சொல்லி தது உபலட்சிதம் அப்படின்னு சொல்லுவார். அந்த ஜெகத்காரணமாக இருக்கக்கூடிய பிரம்மம் என்ன? மாயையோடு சேர்ந்ததான சைத்தன்யம். இப்ப துவம், இந்த ஜீவனாக இருக்கக்கூடிய நம்ம யாரு? இந்த அஞ்ஞானம், அவித்யா இல்ல அந்த கரணம், இதோட சேர்ந்த சைத்தன்யம். இது ரெண்டும் ஒண்ணுன்னு சொல்லும் பொழுது அங்க இருக்கக்கூடியதான மாயை கழிட்டு விட்டுணும், இங்க இருக்கக்கூடியதான அந்த கரணத்தை விட்டுட, மீதி இருக்கக்கூடியது சுத்தமான சைத்தன்யம். அதே போல அந்த சொஸ்வரூபானுசந்தானம் பண்ண அப்படின்னா அந்த மகாகர்த்தா மகாபோக்தா மகா தியாகியா இருக்கக்கூடியதான அந்த ஈஸ்வரன் மாயா வச்சிருந்த சைத்தன்யம் எதுவோ அதுவும் நீயும் ஒண்ணு அப்படின்னா அனுசந்தானம் பண்ணணும். அதுதான் உன்னுடைய ஸ்வரூபம், உன்னுடைய நிஜமான வாஸ்தவமான ஸ்வரூபம். நீ இந்த ஜீவனா இருந்துட்டு எனக்கு நமஸ்காரம் பண்ணி பிரம்ம வித்தியை சொல்லுங்கன்னு கேட்கிறீ, அது இல்ல, இதுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியதான சைத்தன்யம் அப்படின்னு சொல்றதுனால அந்த மாயா வைசிஷ்டியத்தையும் இங்க அந்த கரணாதி வைசிஷ்டியத்தையும் இந்த உபாதியெல்லாம் நீக்கிட்டு கேவல சைத்தன்யமாக இருக்கணும் அப்படின்னு சொல்றார். சுகீபவ, சுகமாக இருப்பாய்.
அதுக்கு மேல உபபாதனம். நித்யோதிதம் விமலம் ஆத்யம் அனந்த ரூபம் பிரம்மாஸ்மி ந இதர கலாகலனம் ஹி கிஞ்சித் இத்யேவ பாவய நிரஞ்சனதாம் உபேதः நிர்வாணம் ஏஹி சகல அமல சாந்த விருத்தி. நித்யோதிதம், நித்தியம் உதிதம், எப்பொழுதுமே பிரகாசம். உதித்தம்னா உதிக்கிறது, தோன்றது. இது எப்பவும் தோணக்கூடியது. அப்படின்னா சொப்பிரகாச சைத்தன்யம்னு அர்த்தம். நித்யோதிதம், விமலம், எந்த ஒரு தோஷமும் இல்லாதது, ஆத்யம், எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கக்கூடியது, அனந்த ரூபம், ஆனா இதற்கு அழிவில்லாதது. அப்படிப்பட்டதான பிரம்ம அஸ்மி, அப்படியான பிரம்மமாக நான் இருக்கிறேன். இதர கலாகலனம், இந்த மற்ற கலைகள், இந்த 16 கலைகள் 15 கலைகள் இவரெல்லாம் சொல்லுவார். அது பிரம்மத்துக்கு, பிரம்மமானது பிரபஞ்சத்தை உண்டு பண்ணும் போது இத்தனை விதமா இத்தனை படிக்கட்ட தத்துவம் மாதிரி போட்டுட்டு பிரபஞ்சத்தை உண்டு பண்றது. அவைகள்லாம் அந்த கலனம்னா கல்பனை. இப்படிப்பட்டதான இந்த தத்துவ கல்பனைகள்லாம் கிடையாது. இதர கலாகலனம் நீ கிழிச்சது இத்தேவ பாவைய, அந்த ஏவகாரம் முக்கியம். இப்படிதான் நீ தியானம் பண்ணணும். அப்போ என்னாகும்? நிரஞ்சனதான் உபேதக, நிரஞ்சன பரமம் சாமியம் உபைத்தின்னு இன்னொரு உபனிஷத் சொல்றது. அது நிரஞ்சனதான். அஞ்சனம்னா பூச்சு, தேர்த்தை. இது நிரஞ்சனம், இதோட அசங்கமான புருஷனாக இருக்கிறது. நிரஞ்சனதாம் உபேத, அதை அடைந்து நிர்வாணம் ஏறி, வானம் சரீரம், பபையோ அபேதக, நிர்வாணம் சரீர சம்பந்தம் இல்லாத, ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரம் மூணும் இல்லாததான நிலை, அந்த மோட்ச நிலை, நிர்வாணம் ஏகி அடைவாயாக. சகல அமல சாந்த விருத்தேது, எல்லா விதமான அந்த மனசுல விருத்தி எல்லாம் அடங்கி சகல அமலமாக இருந்து, பூர்ண சகலமாகவும் அமலமாகவும் இருந்து அந்த சாந்தமான விருத்தியோட மனசுல எண்ணங்கள் ஒடுங்கி சாந்தமாக அந்த பாவனையை அடைய வேண்டும், அந்த நிலையை அடைய வேண்டும் அப்படின்னு உபதேசம் பண்ற. இதெல்லாம் ஒரு வார்த்தையும் எடுத்துட்டு பொறுமையா அனுசந்தானம் பண்ணணும். நித்யோதிதம் விமலம் ஆத்யம் அனந்த ரூபம். ஏன்னா இதுக்கு முந்தினதுல என்ன சொன்னார்? சொஸ்வரூபானுசந்தானம்னு சொன்னாரு. அது தபச லட்சணம் அங்க. இது அடுத்த மந்திரத்துல ஸ்வரூப லட்சணம் சொல்றாரு. நித்யோதிதம் விமலம் ஆத்யம் அனந்த ரூபம் பிரம்மாஸ்மி நேதர கலாகலனம் நிகிஞ்சது இத்தேவ பாவைய. இதுதான் நீ பாவனை பண்ணணும். நிரஞ்சனதான் உபேதோ நிர்வாணமேகி சகலாமல சாந்த விருத்தி சொல்லி, எதிரம் திருஷ்யதே கிஞ்சது தத்தன் நாஸ்தி இது பாவிய. இது மாதிரி சொல்லிட்டா இப்ப சரி ஆத்மான்னு வச்சுருக்கோம். இந்த ஆத்மாவுக்கு அந்த கரணம் இருக்கு, அது எல்லாத்தையும் விட்டு சகல அமல சாந்த விருத்தி அப்படின்னு சொல்றார். ஆனா நமக்கு பிரபஞ்சம் தோன்றது, இதெல்லாம் படிச்சாலும் பிரபஞ்சம் தோன்றது. அப்போ தோணக்கூடியதான பிரபஞ்சத்தை எப்படி இல்லைன்னு பண்ண முடியும் அப்படின்னு கேள்வி வந்தா, எதிரம் திருஷ்யதை கிஞ்சது தத்தன் நாஸ்தி இது பாவிய. எதெல்லாம் கண்ணில் பார்க்கலையோ, திருஷ்யத்தை எது பார்க்கப்படுகிறதோ, தது நாஸ்தி இது பாவி, அதெல்லாம் இல்லைன்னு பார்த்துக்கோ. நேகனா நாஸ்தி கிஞ்சனான்னு சொல்றோமே, அது எதிதம் திருஷ்யத்தை கிஞ்சு தத்தன் நாஸ்தி இது பாவிய. இப்ப இதனால என்ன ஆச்சு அப்படின்னா, திருஷ்யத்வாத் மித்யா அப்படின்னு சொல்லுவார் மேல் கிரந்தங்கள்ல. பிரபஞ்சம் போய் ஏன் காணப்படுகிறது அதனால் அப்படின்வார். நம்ம லோகத்துல என்ன வச்சுருக்கோம்? நம்ம எதை பாக்குறோமோ அது உண்மை அப்படின்னு வச்சுருக்கோம். ஏதாவது ஒரு கேள்வி கேட்டா, நான் என் கண்ணால பார்த்தேன், இது நிஜமா அப்படின்னு, ஆமா நான் என் கண்ணால பார்த்தேன் அப்படின்னு. அப்ப நமக்கு நம்மளுடைய லோக அனுபவமானது நம்ம கண்ணால ஒரு பொருள் உண்மையா அப்படின்னா, கண்ணால பார்த்தா அது உண்மை. அப்படி இல்லைன்னா சந்தேகப்பட வேண்டியது, பரீட்சை பண்ண, பொய்ன்னு இல்லை, பரீட்சை பண்ண வேண்டியது, நம்ம விசாரிச்சு தெரிஞ்சுக்கணும். ஆனா இங்க நீ கண்ணால பாக்குறதுனாலயே அது பொய் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. இதுதான் மற்றவாளுக்கெல்லாம் பெரிய தலைவலி. அத்வைதியை தவிர மீதி எல்லாருக்கும் இந்த மாதிரி சொன்னா அவளுக்கு பெரிய தலைவலி. ஏன் அப்படி பேசுறானேன்னு கோவப்படுறாரு. நம்ம பார்க்க வேண்டியது இதுதான். நம்ம லோகத்துல என்ன நியாயம் வச்சுருக்கோம்? ஒரு பொருள் உண்மை, அதுக்கு காரணம் என்ன? நான் கண்ணால் பார்க்கிறேன். அப்போ எங்கெங்கெல்லாம் கண்ணால எதெல்லாம் நம்ம கண்ணால பார்க்கப்படுறதோ அதெல்லாம் உண்மை. இது லோகத்துல இருக்கக்கூடியதான நியாயம். எத்திய திருஷ்யம் தத் சத்தியம் அப்படி வரணும். இது வியாபியச வச்சனம் போடுறோம், வியாபகஸ்தனந்தரம். ஆனா எத்திய திருஷ்யம் தத் சத்தியம், எதெல்லாம் பாக்குறோமோ அதெல்லாம் உண்மை. இது லோகத்துல சொன்னா யாருமே இல்லைன்னு சொல்ல போவதில்லை. சாஸ்திரம் என்ன சொல்றது? எத்திய திருஷ்யம் தன் நித்தியான விபரீதமா சொல்றது.
இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்ப எனக்கு வேண்டியது என்ன அப்படின்னா, சாஸ்திரம் இந்த பக்கத்திலே இல்லை, அத்வைத பக்கத்திலே முன்னிருந்து சொல்றேன். எதெல்லாம் நம்ம பாக்குறோமோ அதெல்லாம் உண்மைன்னு நம்ம எதை வச்சுட்டு சொல்றோம்? லோக அனுபவம் அப்படி இருக்குன்னு நினைச்சுட்டு சொல்றோம். ஆனா அப்படி இல்லை. இப்ப நான் பாக்குறது பொய்ன்னு சொல்றத நான் நிரூபணம் பண்ணி ஆகணும். இந்த சாஸ்திரமானது பாக்குறதெல்லாம் பொய்ன்னு நிரூபணம் பண்றது சாஸ்திரத்துக்கு ஒரு கடமை இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி முதல்ல நான் என்ன பண்ணணும்? லோகத்துல நம்ம எல்லாரும் கெட்டியா பிடிச்சுட்டு இருக்கோமே, இது லோக விரோதமா அத்வைத்தி பேசுறான்னு கத்துறாலும் இல்லையோ, அவன் லோக விரோதம்னா லோகத்துல பேசுறதே தப்பு. முதல்ல அந்த ஒரு அபிப்பிராயத்தை நான் போக்கடிக்கணும். அதாவது நையாயிக பாஷையில சொன்னா, என்னோட வியாப்தியை பத்தி நான் அப்புறம் கவலைப்படுறேன், நீ சொல்ற வியாப்தி தப்பு, முதல்ல அது தீர்மானம் பண்ணணும். எப்படி எத்யத் திருஷ்யம் தத் சத்தியம் அப்படின்னு லோகத்துல எல்லாரும் சொல்றா அப்படின்ட்டு மத்தவா பேசுற. நான் ஒரு திருஷ்டாந்த காமிக்கிறேன். கண்ணால பாக்குறது பொய் அப்படின்னா, பார்க்கக்கூடியது எல்லாம் உண்மைன்னு நீ ஒரு வியாப்தி வச்சுருக்க இல்லையோ, ஒரு சம்பந்தம் வச்சிருக்கு, அதை வச்சிருந்தேன்னா கண்ணால பாக்குறது எப்படி பொய்ன்னு சொல்றேன்னு கேள்வி கேட்கிறேன். அந்த சம்பந்தத்தை நான் உடைக்கணும் முதல்ல. அதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். ஒரே ஒரு திருஷ்டாந்தம் இருந்தா போதும், வியாப்தி கெட்டு போயிடும். ஒரே ஒரு விபரீதமான திருஷ்டாந்தம் இருந்ததுன்னா அவரோட வியாப்தியை நான் உடைச்சுக்குவேன். அது என்ன திருஷ்டாந்தம்? அடுத்த வரியில் சொல்றார், யதா கந்தர்வ நகரம் யதா வாரி மருஸ்தலே. 2 திருஷ்டாந்தம் சொல்றார். யதா கந்தர்வ நகரம், கந்தர்வ நகரம்ன்றது வானத்துல பார்க்கும்போது அந்த மேகத்தை பார்த்தா ஏதோ கந்தர்வர்களுடைய கோட்டை போல இருக்கணும். அது நமக்கே தெரியாது. சாதாரணமா மேகத்தை பார்த்தா ஒரு நாள் ஒரு மணி நேரத்துக்குள்ள அதனுடைய உருவம் மாறின்றது. நம்ம புத்திக்கு எவ்வளவு கல்பனை பண்ணலாமோ அந்த அளவுக்கு கல்பனை பண்ணிக்கலாம். அந்த அளவு விசித்திரமான ரூபங்கள் இருக்கு. அது பார்த்தா கந்தர்வ நகரம் போல, கந்தர்வர்கள்லாம் அவளுடைய ஊர் அங்க மேகத்துல இருக்கு அப்படின்னு ஒரு பிரதீதி. ஆனா அங்க யாராவது கந்தர்வர்களோ அது ஊரோ இருக்க, காத்தடிச்சா போயிடும். அதே போல யதாவாரி மருஸ்தலே, காணல் நீர், பாலைவனத்துல உஷ்ணம் அதிகமாகும் போது ஜலம் இருக்கா போல தோன்றது. இது திருஷ்யம். கந்தர்வ நகரமும் அந்த காணல் நீரும் கண்ணில் தெரியாது, ஆனா அது சத்தியம் இல்லை. எதெல்லாம் காணப்படுறதோ அதெல்லாம் உண்மைன்னு நீ சொன்னதான வியாப்தியை கொடுக்கறதுக்கு இந்த 2 இருந்தா போதும். என் வியாப்தியை நான் எப்படி சரி பண்றேன்றது அப்புறம். நீ பேசவே கூடாது, அத்வைத்தி பேசுறதே தப்புன்னு நீ ஆரம்பிச்ச பத்தியா, அது கிடையாது. நீ உன்னோட வியாப்தியே தப்பு, உன்னோட பேசிக் ஐடியாவே தப்பு. அத்வைத்தி மேல குறை சொல்றதுக்கு முன்னாடி நீ உன்னுடைய ஆரம்பம் தப்பு. அதுக்கு இந்த திருஷ்டாந்தம். சரி, இப்ப எதுவும் சொல்லணும். அப்ப நம்ம எப்படி சரி பண்ண போறோம் அப்படின்னா, இது பிரத்யட்சத்தினால தெரிஞ்சுக்க முடியாதான பொருள். ஸ்ருதி நேகனான அஸ்திகிஞ்சனான்னு சொல்றது, அதனால நான் நித்தியான்னு சொல்றேன். பிரபஞ்சம் பார்க்கறதுனால பொய்ன்னு எப்படி சொல்றோம்? ரொம்ப சாதாரணமா அது. இதுக்கு மேல நிறைய உபபத்திலாம் சொல்லியிருக்கு, வேதமே நிறைய சொல்லியிருக்கு. சாதாரணமா ஸ்ருதி சொல்லியிருக்கு. பிரபஞ்சம் உண்மையா பொய்யான்றது யாரால கண்டுபிடிக்க முடியும்? பிரபஞ்சத்துக்குள்ளேயே இருந்துட்டு உண்மைன்னு சொல்லியிருந்தா, சொப்னம் பாக்குறவங்க சொப்னத்துல இருக்கிற காலத்துல அது உண்மைன்னு நினைச்சுன்னா நம்ம அனுபவிச்சுட்டு பயந்துட்டு அழுதுண்டு எல்லாம் பண்றோம். அது உண்மையா பொய்யான்னு எப்ப தெரியும்? சொப்னத்திலேருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம். அப்போ பிரபஞ்சத்துக்குள்ள இருந்து பிரபஞ்சம் உண்மைன்னு பேசுறதுனால சொப்னத்துல இருக்கவன் பேசு போல, அவ்வளவுதான் அதுக்கு மதிப்பு. இதுக்கு அப்பாற்பட்டு பாரமார்த்திகமா எது சத்தியம்ன்றது வேதம் தான் சொல்லி தரணும். அது நேகனானாஸ்திகிஞ்சனான்னு சொல்லியாச்சு. அதனால என்னுடைய தர்க்கத்துக்கு நான் சொல்ற யுக்திக்கு திருஷ்யத்வாத் நித்யான்றதுக்கு ஸ்ருதியோட அனுகூலம் இருக்கு, ஸ்ருதியோட அனுகிரகம் இருக்கு. அதனாலதான் ஆச்சாரியர் ஸ்ருதிமத தர்க்கம் அனுசந்தியதாம் அப்படின்னா, சும்மா வாய்க்கு வந்த தர்க்கம் பேசக்கூடாது, வேதம் என்ன தர்க்கம் சொல்லியிருக்கோ அதுபடி பேசு அப்படின்னு சொன்னார். அதான் எரிதம் திருஷ்யதே கிஞ்சித் தத்தன் நாஸ்தி இது பாவிய. திருஷ்யத்வாத் நித்யான்னு எப்படி பார்த்துக்கோ. யதா கந்தர்வ நகரம் யதாவாரி மருஸ்தலே. இப்ப நம்ம பார்க்கணும், உபநிஷத்தை கூட நான் சொல்றேன் கேட்டுக்கொண்டு போல, விஷயத்த சொல்லி அதுக்கு நமக்கு புரிய வைக்கிறதுக்காக ஒரு திருஷ்டாந்தமோ ஹேதுவோ உதாரணமோ இவைகள்லாம் ஒரு உபபத்தி, இவைகளை உபனிஷத் சொல்றது. நம்ம மதம் அப்படிப்பட்டது. அடுத்தது எத்து நோ திருஷ்யதே கிஞ்சது என்னு கிஞ்சிதிவஸ்திதம் மனசிரஷ்டேந்திரியாதீதம் தன்மயோ பவ வைகுணே. இவர் மனனம் பண்ண சொல்றாரு. அதனால சிஷ்யனா முனியும் கூப்பிடுறாரு. எத்து ந திருஷ்யதே கிஞ்சது,
எது கண்ணால பார்க்கப்படுவதில்லையோ, எது புலன்களுக்கு, கண்ணன் மட்டும் இல்ல, எது புலன்களுக்கு விஷயமாகாதோ, கிஞ்சித் விவஸ்திதம், இது கிஞ்சித் இப்படியாக இருக்கு, இப்படியாக இருக்கு அப்படின்ட்டு ஒரு நிர்வச்சனம் பண்ணக்கூடியதாக அதனுடைய சுரூபம் இது இவ்வளவுதான், சின்னதா இருக்கு, பெருசா இருக்கு, கருப்பா இருக்கு, வெளுப்பா இருக்கு அப்படின்னு கிஞ்சித் விவஸ்திதம், மனசிரஷ்டேந்திரியாதீதம், மனசுக்கும் அப்பாற்பட்டது, வாக்குக்கு புலன்களுக்கும் மனசுக்கும் அப்பாற்பட்டது, தன்மயோபவ அதுவாக இருப்பாய். இது எதுவா இருக்க முடியும்? கண்ணுக்கு தெரியாது, மனசு எட்டாது, சப்தத்தினால வராது, அது எது அப்படின்னா இவைகளுக்கு சாட்சியாக இருக்கக்கூடிய ஆத்மா ஒண்ணுதான் அந்த மாதிரி இருக்க முடியும். நம்ம லோகத்துல பார்க்கும்போது எல்லா பொருளும் நம்ம கண்ணால பாக்குறோம், காதால கேட்கிறோம், புலன்கள்னால அறிகிறோம். அப்படி இல்லைன்னா மனசு கொண்டு வந்து போட்டுட்டு இவைகளை கூட்டி கழிச்சு ஏதோ ஒரு கற்பனை ஒண்ணு பண்ணிடுறோம். இதெல்லாம் பண்றதுக்கு பின்னாடியிலேருந்து ஒரு சேத்தன சக்தி ஒண்ணு இருக்கு, அதுதான் இவைகள்னால அறியப்பட முடியாதது. அந்த சைத்தன்யத்தினால இவைகள்லாம் நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். சைத்தன்யத்தினால எதிர்க்க இருக்க பொருளோ இல்ல என்னைக்கோ நடந்த ஒரு விஷயத்தையோ மனசுல போட்டு அலசறது, இவைகள் சைத்தன்யத்தினால பண்றோம். ஆனா இவைகள்னால சைத்தன்யத்தை பிடிக்க முடியாது. இவைகளுக்கு அப்பாற்பட்டதான பொருள் அப்படின்னா அந்த கேவல சைத்தன்யம் தான். மனசிரஷ்டேந்திரியாதீதம் தன்மய பவ அப்படின்னா சைதன்யமயமாக வெறும் கேவல சேத்தனமாக இருக்க வேண்டும். அப்ப எதுக்குமே தெரியாது அது இருக்கா, அடுத்த பிரக்கிரியில சொல்லப்பட இங்க எதுக்குமே தெரியாதுன்னா அதனுடைய வாஸ்தவமான திரும்ப சொரூபம் அவிநாசி சிதாகாசம் சர்வாத்மகம் அகண்டிதம் நீரந்திரம் பூரிவாசேஷம் ததஸ்மீதி விபாவைய. அந்த சொரூப அனுசந்தானத்தை இன்னமும் விளக்கமா சொல்றார். அவிநாசி அழிவற்றது. நீ அவிநாசி நான் அப்படின்னு அனுசந்தானம் பண்ணிட்டே இருந்தா விநாசமாக கூடியதான சரீரம் நான் இல்லைன்றது திருடமா வரும். இது விபரீத பாவனையினால போக்கக்கூடியது. நிதித்தியாசனம்ன்றது என்ன? விபரீத பாவனையினால அது விபரீத பாவனையை போக்கடிக்கிறதுக்கு பண்றது நிதித்தியாசனம். அதுதான் ஸ்வரூபானுசந்தானம் நீங்க சொல்ற. அவிநாசி அப்படின்னு சொல்றதுனால இந்த சரீரத்திரைய விலட்சணம்னு கிடைக்கிறது. சிதாகாசம் ஜடம் இல்லைன்னு தெரியாது. சர்வாத்மகம் எந்த வேறும் இல்லை. அகண்டிதம் எந்த ஒரு கண்டம் பாகம் குறைவில்லாதது, பரிபூர்ணமான வஸ்து, பரிபூர்ண நித்திய சச்சிதானந்தம் அப்படின்னா வேகமா என்னமோ சொல்றோம் இல்லையா, அதுதான். நீரந்திரம் பூரிவா சேஷம், பூரிவ நீரந்திரம் பூரிவ, பூஹு இந்த பிரபஞ்சம், பூமி பிரபஞ்சம்னு உபலட்சணம். அது ரந்திரம்னா ஓட்ட இடைவெளி, நீரந்திரம் எந்த ஒரு இடைவெளியும் இல்லாததான அசேஷம் பூரிவ அப்படின்னா குறைவற்றது. அது அகண்டிதம் சொன்னதனுடைய விஸ்தாரம். நீரந்திரம் பூரிவாசேஷம் ததஸ்மி எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக கனமாக அந்த பிரஜான கனமாக ஆனந்த கனமாக இருக்கிறது. நீரந்திரம் பூரிவாசேஷம் ததஸ்மி இது விபாவய அப்படின்னு நீ ஒன்ன நினைச்சுக்கோ. அதுதான் சுஸ்வரூப அனுசந்தானம். அப்பப்போ நமக்கு இது படிக்குமா ஆத்மாவை நினைக்கிறோம், நிர்குண தியானம் பண்ணணும் இப்படிலாம் வரும்போது எப்படி பண்ணணும்னு இருந்ததுன்னா தடஸ்த லட்சணத்தை வச்சுட்டு சில தர்மங்களை நம்ம கிட்டே இருந்து போக்கடிக்கணும். சுரூப லட்சணத்தை வச்சுட்டு சில தர்மங்களை நம்ம கிட்டே இருந்து போக்கடிக்கணும். இந்த தர்மங்களை அனுசந்தானம் பண்றதுனால இதனுடைய விபரீத தர்மங்கள் நம்ம கிட்டே இருந்து போயிடும். அது போயாச்சுன்னா இதுவும் போயிடும். அப்ப நிர்தர்மகமான ஆத்மா தெரியும். இது எல்லாமே தர்மம் தானேன்னு ஒரு சந்தேகம் வரும். அதுக்கு நான் முன்னாடியே அந்த இது சொல்லியிருக்கேன், இது தர்மமே இல்லை. ஆனா தர்மம் போல கல்வி ஏதாவது ஒரு வார்த்தையில சொல்லணும். இப்போ ஆத்ம தத்துவம் உபதேசம் பண்ணணும்னா ஏதாவது ஒரு சப்தம் சொல்லணுமோ இல்லையோ. சப்தம் சொன்னா நான் பின்னாடி ஒரு தொம்புன்னு போட்டா அது தர்மம் ஆயிடும். அப்ப எப்படி நிர்தர்மகம்னு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும். தர்மத்துல இங்க தாற்பயம் இல்லை. இவைகள் சொல்றதுனால அதுக்காக சொன்ன அவிநாசின்னு சொல்றதுனால விநாசி இல்லைன்னு தெரியாது. ஆச்சாரியர் இது எங்க பண்ணி காமிச்சிருக்காருன்னா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன்னு சொல்லும்போது சத்தியம் அப்படின்னா அமிர்த விரோதி, ஞானம் ஜட விரோதி, அனந்தம் அந்தவத்துவ விரோதி, பரிச்சேத சூன்யம் அப்படின்னு இந்த தர்மங்கள் போல தோணினாலும் இது விபரீத தர்மத்தை இன்னைக்கு நம்ம நம்மள விபரீதமான தர்மங்கள்னால நம்ம குடிச்சு வச்சுட்டு இருக்கோம். அவைகளை போக்கடிக்கிறது. அது போனதுக்கு அப்புறம் இதுக்கு வேலை இல்லை. இந்த தர்மமும் காணாம போயிடும். நிர்தர்மகமான ஆத்மா சுப்பிரகாசமான சைத்தன்யம் நமக்கு தெரியும் அப்படின்றதுனால நீர்
நிரந்தரம் பூரிவாசேஷம் ததஸ்மீதி விபாவய. யதா சங்ஷீயதே சித்தம் அபாவாத்யந்த பாவனாத் சித் சாமான்ய ஸ்வரூபஸ்ய சத்தா சாமான்யதா ததா. இது ஒரு முக்கியமான பிரகரணம். முக்கியமான பிரகரணம் இந்த நமக்கு சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன்னு சொல்லும் போது ஞானம்னா என்னன்றது எல்லாருக்கும் இருக்கு. அது நம்ம கூடவே சேர்ந்து சொப்பிரகாசம்னு சொல்லுவோம். அந்த பிரகாசம்ன்றதுனாலேயே இது வரைக்கும் தெரியாத பொருளை வெளிச்சம் போட்டு காட்டுறதுன்னு நமக்கு உள்ளூர ஒரு இன்ட்யூட்டிவா புரிஞ்சுக்கலாம். ஆனந்தம்னா தெரியும் எல்லாருமே ஒரு விஷயானந்தம் இருக்கிறதுனால மோட்சானந்தம்னா என்னன்றது புரிஞ்ச மாதிரி நினைச்சுக்குவோம். அது புரியாது, புரிஞ்ச மாதிரி நினைச்சுக்குவோம். அதே போல அனந்தம்னா எல்லை இல்லை, முடிவில்லை, அழிவில்லைன்றது அதுவும் நமக்கு ஓரளவுக்கு கிரகிக்க முடியும். இந்த சத்தியம் சத்துவம் அப்படின்னு ஒன்று சொல்லிட்டே இருப்பார். இது சத்துனா இருத்தல் எழுத்தல் இருக்கிறது என்று அது ஒரு சாரமே இல்லாதது போல இருக்கும். நீ அப்படியே ஆனந்தமா இருப்ப, நீ அனந்தமா இருப்ப அப்படின்னு சொல்ல, நீ அப்படியே ஞான வடிவமா இருப்ப, சர்வஜனா இருப்ப அப்படின்லாம் சொன்னா நமக்கு அதுல ஒரு ஆச்சரியம், அது வேணும்னு தோணும். நீ வெறும் சத்துவமா இருப்ப அப்படின்னா அது என்ன சத்துவமா இருக்கிறது, அதுல ஒன்றும் ஒரு சாரே இல்லையே அப்படின்ற மாதிரி தோணுது. இங்க அதான் சத்தா சாமான்யம்னா என்னன்னு சொல்றாரு இங்க. எதா சங்கீயதே சித்தம் அபாவ அத்தியந்த பாவனாத். இந்த அபாவம் பிரபஞ்சத்தினுடைய அபாவத்தை அத்தியந்த பாவனா, அத்தியந்த பாவனாத் அப்படின்னா நிரந்தரமாக அதை தியானம் பண்றதுனால். அத்தியந்தா பாவம் அந்யோன்யா பாவம் அங்க போயிட கூடாது. அபாவம்னா பிரபஞ்சாபாவம். அதை அத்தியந்தமாக முடிவில்லாமல் எல்லை இல்லாமல் இடைவிடாமல் அதை பாவனை செய்யறதுனால தியானம் பண்றதுனால சம்ஷீயத்தை. திரும்பவும் நாங்க தியானம்னு கொண்டு வந்துட்டேன்னு கவலைப்படாது. இது தியானம் தான், நம்ம சகுன தியானம் போல இல்லை. இது சொஸ்வரூபானுசந்தானம்னு சொன்னது. இது போல இந்த விபரீத தர்மங்களை வச்சுட்டு சுரூப லட்சணம் தடஸ்த லட்சணம் இவர்களை பொருத்தி பார்த்து இதை தவிர வேற எந்த எண்ணமும் இல்லாமல் இருக்கிறது. சித் சாமானிய ஸ்வரூபஸ்ய சத்தா சாமான்யதா ததா. எப்போ எதா ததா அப்படி முடிக்கிறார். எதா சங்கீயதே சித்தம். இது சித்தம்னா என்ன? எண்ணம். சித்து வேற சித்தம் வேற. சித்துன்றது கேவல சைத்தன்யம். சித்தம்ன்றது நம்ம மனசுல வரக்கூடியதான எண்ணங்கள். அது எப்போ போகும்? மனசுல வரக்கூடியதான ஒவ்வொரு எண்ணமும் இல்லை. எதிரம் திருஷ்டதே கெஞ்ச தத்தன் நாஸ்தி பாவையன 20வது மந்திரத்தில் சொன்னாரு. அது அந்த மாதிரி பண்றதுனால சித் சாமானிய ஸ்வரூபஸ்ய சத்தா சாமான்யதா ததா. அப்ப இந்த சித்தாக இருக்கக்கூடியது, இந்த சித் சாமான்யம், இந்த சாமானியம் விசேஷம் அப்படின்னு ரெண்டு இருக்கு. சாமானியம்னா பொதுவானது, விசேஷம்னா தனித்தனியா இருக்கக்கூடியது. இப்ப நமக்கு என்னுடைய சித்தம் வேற, இன்னொருடைய சித்தம் வேற, இது வேற, அது வேற, தேவன் வேற, மனுஷன் வேற இப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். இந்த எதிகம் திருஷ்டதே கிஞ்சித்திர பிரபஞ்ச வித்தியாசத்தை நம்ம தீர்மானம் பண்ணதுனால என்ன ஆகுது? இந்த பேதங்கள்லாம் போனதுக்கு அப்புறம் அந்த அடிப்படையாக இருக்கக்கூடியதான அந்த சித்தானது ஒண்ணுன்னு தெரிய வரும். இதெல்லாம் போயாச்சு அப்படின்னா எல்லாமே ஒரே பிரம்மத்துல கல்பிதம் அப்படின்னு தெரிய வரும். அது ஈஷாவாசியத்துல இதைதான் சொல்லிட்டு இருக்கும். அப்ப இதெல்லாம் ஒரு பிரம்மத்துல கல்பிதம் அப்படின்னு தெரிய வரும். அதுதான் சாமானியம் சொல்றது. அந்த சித் சாமானியம்ன்றது அதான் சத்தா சாமான்யதா ததா. அதுதான் சத்துன்னு ஆகும். சித்தும் சத்தும் ஒண்ணுன்னு தெரிய வரும். சித்துன்றது ஞானம், சத்துன்றது இருத்தல், ரெண்டு ஒண்ணு. இருந்தா ஞானம், ஞானம்னா இருக்குன்னு அர்த்தம். இது அப்படின்னு மேல சொல்ற. ஊனம் சைத்தியாம்சரகிதா சித் யதா ஆத்மனி லீயதே அசத்ரூபவத் அத்தியட்ச சத்தா சாமான்யதா ததா. ஊனம் நிச்சயமாக சைத்தியாம்சரகிதா. இந்த சைத்தியம், இந்த சித்தத்தினுடைய பாவம் சைத்தியம். அது எண்ணங்களை உண்டு பண்றது, எண்ணங்களை அலசுறது, எண்ணங்களை பார்க்கிறது. இதுதான் சைத்தியம், சித்தத்தினுடைய சேஷ்ட சைத்தியம். இந்த மனசுல இருக்கக்கூடியதான அந்தக்கரண விருத்திகள் எல்லாம் போன பிறகு சைத்தியாம்ச ரகிதா. மனசு அந்தக்கரண விருத்தி எல்லாம் போயாச்சுன்னா எப்ப போகும்? இந்த தத்துவசி வாக்கியத்துல இருந்து அகண்டாகார விருத்தின்னு ஒண்ணு சொல்லுவார். அவைகள் வந்ததுன்னா போகும். அதுதான் கடைசி விருத்தி. அந்த சைத்தியாம்ச, இப்போ அது ஒண்ணும் புதுசு கிடையாது. இந்த நித்யோதிதம் விமலம் ஆத்தியம் அனந்த ரூபம் அங்கேயும் சொல்லின்னு வர்றாரு.
அதுதான் அது பண்ண 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 நமக்கு மனசுல இந்த லோக விஷயமான எண்ணங்கள் தானா நிற்கும். அது நிற்கிறது தான் இங்க சொல்றாரு. மூணம் சைத்தியாம்ச ரகிதாச்சித் எதா ஆத்மனி லீயது. அந்த சித்தானது ஆத்மாதான். ஆத்மாதான் சித்து. ஆனா நம்ம ஆத்மாவுக்கு ஞானம் அப்படின்னு நம்ம வச்சிருக்கோம். எனக்கு ஞானம் வருதுன்னு சித்தையும் ஆத்மாவையும் இப்ப நம்ம சாதாரணமா பிரிச்சு புரிஞ்சுட்டு இருக்கோம். அது ஆத்மனி லீயத்தைனா ரெண்டும் ஒண்ணுன்னு எப்ப நமக்கு அந்த அனுபவம் வருதோ அசத்ரூபம் அது அத்தியட்சா. அது எப்படி இருக்குன்னா அசத்ரூபமாக இருக்கான், இல்லாதது போல இருக்கான். நமக்கு அப்படித்தானே தோன்றது. இப்போ பிரபஞ்சமே இல்ல, வெறும் ஆத்மா அப்படின்னுதான் இருக்கு, அது வெறும் சித்து, அது வெறும் சத்து அப்படின்லாம் சொன்னா நமக்கு தெரிஞ்சு சந்தோஷத்தை துக்கத்தை கொடுக்கறது இருந்தாலும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதான எல்லாத்தையும் தள்ளிட்டு வெறும்னு ஒரு ஆகாசம் போல இருக்கக்கூடியது அதுதான் உனக்கு ஆனந்தம்னா மனசு சட்டுன்னு ஒத்துக்க மாட்டேங்குது. அதனால சொல்ற அது அசத்ரூபவது ஒத்துக்கிறாரு. அது இல்லாதது போலதான் இருக்கும், வெறும் அசத்து போல இருக்கும், சூன்யம் போல இருக்கும். அதனாலதான் அபயே பயதர்ஷினார் கௌடபதாசிரியர். அசத்ரூபவது அது எப்படின்னா அத்தியட்சா, ரொம்பவும் சொச்சமா சுத்தமாக இருக்கக்கூடியது. சத்தா சாமான்யதா ததா. இதுக்குதான் சத்தா சாமான்யதான்னு சொல்றது. இப்போ ஒரு வீடு மாத்தணும்னு நினைக்கிறோம். ஒரு வீட்டுக்கு புதுசா ஒரு வீட்டுக்கு புத்தனமா போகணும். இப்ப அந்த வீட்டுக்காரர்கிட்ட இருக்குன்னா டூலெட் போர்டு போட்டுருக்க, உள்ள போய் பார்க்கணும். அவ முன்னாடி யாரோ இருந்தா காலி பண்ணின்னு போயிட்டாரு. அப்படியே இருப்பாளோ? வீடெல்லாம் நல்லா சுத்தமா இருக்கு. நம்ம உள்ள போய் பார்த்தோம்னா எந்த மாதிரி இருக்குன்னா வீடு ரொம்ப சுத்தமா இருக்கு, பெயிண்ட் எல்லாம் அடிச்சு வச்சிருக்கு, சரி நம்ம வரலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணலாம். வீடு எப்படி இருக்குன்னா நீட்டா இருக்கு. நம்ம மனசுல தோன்றது இதுதான் சுத்தம்னு வச்சுருக்கோம். எது சுத்தம்? அது இங்க வீடு அப்படியேதான் இருக்கு, அங்க எந்த பொருளும் இல்லை, அது சூன்யமா இருக்கிறது நமக்கு சுத்தம்னு தெரியாது. அந்த வீடு மட்டும்தான் இருக்கு. அதுக்கு மேல இருக்க வேண்டியதான பாத்திரம், பண்டம், இந்த டேபிள், சேர், சோஃபா இவைகள்லாம் ஒண்ணுமே இல்லாததுனால நம்ம வீடு சுத்தமா இருக்குன்னு நினைச்சிருக்கோம். சரி, நம்ம கொடுத்தனா வந்தாச்சு, பொருள் எல்லாம் வச்சுட்டோம். இப்ப அதுக்காக வீடு சுத்தம் இல்லைன்னா இருக்கா? எந்தெந்த பொருள் எப்படி இருக்கோ, எங்க இருக்கோ அது போல இருந்ததுன்னா அது சுத்தமா தான் இருக்கு. அதாவது போனா வீடு நீட்டா வச்சுருக்கா அப்படின்னா சோஃபால எங்க இருக்கணுமோ அங்க இருக்கு, நியூஸ் பேப்பர் எங்க இருக்கோ அங்க இருக்கு, டிவி எங்க இருக்கோ அங்க இருக்கு. அந்த மாதிரி சமையல் ரூம்ல என்னென்ன பண்ணாலும் அந்த மாதிரி சுத்தமா பண்ணி வச்சிருக்க. அது இருக்கிற இடத்துல இருந்ததுன்னா சுத்தம்னு நம்ம வச்சிருக்கோம். சாதாரண சுத்தம்ன்றது அப்படிதான். ஒண்ணு எதுவுமே இல்லாம இருக்கணும், இல்ல அது எந்த அமைப்புல இருக்கணுமோ அப்படி இருக்கணும். இதுதான் நம்ம சாதாரணமா சுத்தம்னு வச்சிருக்கோம். இங்க என்ன ஆகுது? ஆத்மா இருக்கு. ஆத்மா ஆத்மாவாக இருந்ததுன்னா சுத்தம். அதுல ஒரு அனாத்மா சேர்ந்ததுன்னா அது சுத்தம் இல்லை. அனாத்மான்றது ஒரே ஒரு எண்ணம், சோகாமயத்தை ஒரு எண்ணமா இருந்தா கூட போதும். மாயிலேருந்து உண்டானது, இந்த அந்தகரணத்திலேருந்து உண்டான ஒரே ஒரு எண்ணம் அகம் அப்படின்ற எண்ணம் இருந்தா கூட அது சுத்தம் இல்லை. அதனாலதான் அகநிதிதாவது பிரதமோ அத்தியாச. முதல் அத்தியாசம் அகம்னு நினைக்கிறது அப்படின்றாரு. அது ஆத்மாவுக்கு சுத்தம்ன்றது என்ன? ஆத்மா ஆத்மாவாக மட்டுமே இருக்கிறது, வேற எதில் இருந்தாலும் அசுத்தம். இப்ப இந்த சத்துன்றத எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த சுத்தமா இருக்கிறது தான் சத்தம். அனாத்மாவோட சேராமல் இருக்கக்கூடியதான ஆத்மா தான் சத்தம். அனாத்மாவோட சேர்ந்தாச்சுன்னா அது சத்து அசத்தோட சேர்ந்திருக்கு. அது சதசத்து இலட்சணம்ன்றது சத்தாத்திரை வித்தியா இருக்கட்டும், அது அனாத்மாவோட சேர்ந்திருக்கு. அப்ப அது சுத்தம் கிடையாது. அப்போ அனாத்மாவோட சேர்ந்துதான ஆத்மாவை நம்ம ரெண்டுத்தையும் சேர்ந்து ஆத்மா பிளஸ் அனாத்மான்னு அது ஒரு தனி ஒரு பொருளா புரிஞ்சுட்டு இருக்கோம் இல்லையோ, அதுக்கு என்னைக்குமே அழிவு உண்டு. எப்படி அனாத்மா போச்சுன்னா அந்த ஆத்மா பிளஸ் அனாத்மா இல்லையே, ஆத்மா தானே இருக்கு. அதனால அந்த சத்துன்றது சுத்தம்னு புரிஞ்சுக்கணும். அசத்ரூபவது அத்தியட்சா சத்தா சாமான்யதா ததா. அதுதான் சத்தா சாமான்யம் அப்படின்ற. ஆத்மாவானது ஆத்மாவாக மட்டுமே இருந்தால் அது சத்தம். ஆத்மாவானது மாயையோடவோ அந்த கரணத்தோடோ சேர்ந்தா அது சத்தம் இல்லை. இப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்றாருங்க. அசத்ரூபவர் அத்தியட்சா சத்தா சாமான்யதா ததா. இது ரொம்ப ஆச்சரியமான, வேற எங்கேயும் சட்டுன்னு புரிஞ்சுக்க முடியாததான ஒரு விவரணம் இங்க கொடுத்திருக்காரு. திருஷ்டிரேஷாகி பரமா
ததேக அதேகயோ சம முக்தையோ சம்பவத்தேவ துல்யாதீத பதாவிதா. இந்த திருஷ்டி இருக்கு, இப்படி பாக்குறது இருக்கு. அதாவது சத்தா அப்படின்னா பிரபஞ்ச சம்பந்தம், அனாத்ம சம்பந்தம் எதுவும் இல்லாமல் சுத்தமாக இருக்கக்கூடிய ஆத்மாதான் சத்து. அந்த தன்மை தான் சத்தா. ஆத்மா ஆத்மாவாக இருந்தால் சத்து. இந்த சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா சத்துவம் இவைகள்லாம் என்ன? அது சத்து. சதேவ சுமேதமந்திர அசீத் அப்படின்னா சத்தாகத்தான் இருந்தது. அப்படின்னா ஆத்மா ஆத்மாவாக மட்டுமே இருந்தது, அனாத்மா இல்லை. அதனாலதான் அக்ரே ஆசீத் அப்படின்றாருங்க. அதுக்கப்புறம் சோகாமயத பகுஸ்யாந்தஜாயே ஏத்தி, அது உடனே நான் பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணுவேன்னு நினைச்சார். சரபோதத்தியத ஆலோசனாத்மகம் தப இவைகள்லாம் இதெல்லாம் வந்தாச்சு அப்படின்னா அந்த சத்தா சாமானியம் இல்லை, சத்ஸ்வரூபம் இல்லை. சத்ஸ்வரூபத்துக்கு மேல நமக்கு வேண்டியதான அந்த பிரபஞ்சத்துக்கு வேண்டியதான மற்ற விஷயங்கள்லாம் அந்த மாயை இவைகள்லாம் சேர்ந்து போயாச்சு. இவைகள்லாம் இல்லாதது ஆத்மா ஆத்மாவாக இருக்கிறது தான். இனிமே நாளையில இருந்து நமக்கு இந்த சத்துவம், சத்துனா என்ன அப்படின்னா ஆத்மா ஆத்மாவாக இருக்கிறது சத்துவம். வேற எது இருந்தாலும் அதோட விலட்சணம். சத்விவித்தத்துவம் வித்யா, அவ்வளவுதான். அத்வைத சுத்தியில 5வது வித்தியாசம் சொல்றார். சத்விவித்தத்துவம் வித்தியாசம். சத்தோட வேறையா போச்சா, அது வித்யா. சத்தும் அசத்தும் சேர்ந்து இருக்கா, அந்த சேர்க்கை இருக்கு, அதுவும் வித்யாதான். வெறும் சத்து மட்டும்தான் சத்தியம் அப்படின்றது. ஏஷாகி திருஷ்டி பரமா, இப்படி நம்ம பாக்குறது தான். இந்த அனுபவம் தான் பரமா திருஷ்டி. யாருக்கு? சதேக அதேகையோ முக்தையோகோ சமா. சதேக முக்தி அதேக முக்தி அப்படின்னா ஜீவன் முக்தனும் சரி விதேக முக்தனும் சரி, இவா 2 பேருக்கும் இது சமமாக இருக்கும். சம்பவத்தேவ துரியாதீத பதாதிதா. இது துரியாதீதம் எனக்கூடியதான சப்தத்தினால சொல்றது. சாதாரணமா துரியாதீதம்ன்றது தாந்திரிக கிரந்தங்கள்ல நிறைய வரும். வேதாந்தத்துல சாதாரணமா நம்ம ஜாகிர சொப்னம் சுசுப்தின்னு சொல்லிட்டு துரியம்னு சொல்லுவோம். இந்த துரியம் அப்படின்னா என்னன்னா இது 3 இல்லைன்னு அர்த்தம், 4வதுன்னு அர்த்தம் கிடையாது. இது மாண்டூக்கியம் சதுர்த்தம் மன்யந்தேன்னு சொல்றது. இருந்தாலும் சாதாரண பெரியவெல்லாம் துரியம்னு சொல்லிட்டு, துரியம்னா இது 3க்கு அப்பாற்பட்டது அப்படின்னு அர்த்தம். 3 இருந்து 3க்கு அப்பாற்பட்டதுன்னு ஒரு நிலை வச்சுருக்கோம். இது 3 பிரபஞ்சம் இருந்தது. இந்த பிரபஞ்சம் எல்லாம் போன பிறகு மீறி இருக்கக்கூடியது, எஞ்சி இருக்கக்கூடியதான ஆத்மா ததேகோ அவசிஷ்ட சிவகேவலோகம் அப்படின்னு. அவசிஷ்ட அப்படின்னா ஜாதத்தேனோபலட்சித. இதுக்கு முன்னாடி பிரபஞ்சம் எனக்கு தெரிஞ்சா போல இருந்தது, இந்த டயத்துலதான் நான் பாம்பை பார்த்தேன் அப்படின்னு நம்ம அந்த பாம்பு பார்த்ததான அனுபவம் ஸ்மரணம் இருக்கும் இல்லையா, அப்படி இருந்ததுன்னா துரியம். அதுவும் இல்லாமல் வெறும்னா ஆத்மா மட்டும் இருந்ததுன்னா துரியாதீதம் அப்படின்னு சொல்றது. அதுதான் திருஷ்டிரேஷாயி பரமா. எதுக்காக தான் அசத்ரூபவர் அத்தியட்சா, இல்லாதது போல, அது சூன்யம் போல இருக்குமா. அத்தியட்சா ரொம்ப சுத்தமா இருக்கிறதுனால துரியாதீத பதாதிதா அப்படின்ட்டார். யுக்திதஸ்ய பவத்யேஷா சமாதிஸ்தஸ்ய ஜானக ஞஸ்ய கேவலம் அந்நியஸ்ய பவத்யேவ போதஜா. இந்த நிலைமை எப்படி யாருக்கு வரும்? யுக்திதஸ்ய பவத்யேஷா சமாதிஸ்தஸ்ய ஜானக. சமாதியில இருந்தாலும் சரி, சமாதியிலிருந்து கிளம்பி வந்தாலும் சரி, அவன் அந்நியஸ்ய அந்த ஞானியாக இருக்கிறவனுக்கு இது தெரியும். வெறும் சத்து தான். சத்துனா ஆத்மா மட்டும்தான் சுத்தமானது, அனாத்மா சம்பந்தம் கொஞ்சமும் இல்லை அப்படின்றது சமாதியில இருக்கிறவனுக்கும் சரி, சமாதியிலேருந்து கிளம்பி வந்தாலும் சரி, அவன் ஞானியா இருந்தா அவனுக்கு தெரியும். ஞஸ்ய கேவலம் அந்நியஸ்ய அங்க பிரிச்சுக்கணும். அந்நியஸ்யன பவத்யேவ போதஜா. அஞ்ஞானிக்கு இந்த போதஜா ந பவத்யேவ, இந்த போதத்திலிருந்து உண்டானதான இந்த அனுபவம் வரவே வராது. அனானந்த சமானந்த முக்த முக்த முகத்யுதி சிறகால பரீட்சீர மரணாதி பரிபிரம பதம் ஆசாத்தியதே புண்ணியம் பிரஜையா ஏவ ஏகையா ததா. இது ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு அன்வயம் பண்ண வேண்டியது. அனானந்த சமானந்த. நம்ம அனானந்தன்னு எப்படி பிரிப்போம்னா, ஆனந்தத்துக்கு விபரீதம் அனானந்தம், அதுக்கு சமமான ஆனந்தம். இதான் ஆனந்தம் இல்லைன்னு அர்த்தம் வந்துடும். அப்படி இல்லை. ஏன்னா அடுத்த பதம் முக்த முக்த முகத்துதின்னு போட்டார். முக்தன்னா மோகம், மூர்க்கன்னு அர்த்தம். இது அப்படி இல்லைங்க அர்த்தம்.
அனசப்தத்துக்கு பிராணன்னு வியாக்கியம் பண்றாரு. ஏன்னா பிராணோவை பிரம்மான்றதுனால முக்கிய பிராணன் பிரம்மம். அனானந்தகனா பிரம்மானந்தமாகும். அந்த பிரம்மானந்தத்துக்கு ஏன்னா பிரகரணத்தை வச்சு இப்படி அர்த்தம் சொல்றாரு. சாதாரணமா இருந்ததுன்னா ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொன்னா இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தமே வராது. அனானந்த சமானந்தம்னா பிரம்மானந்தத்துக்கு சமமான ஆனந்தம் யார் இந்த பிரம்மத்தை அறிஞ்ச ஜீவனுக்கு. பிரம்மவித் பிரம்மயோகவதின்றதுனால அனானந்த சமானந்த முக்த முகத்யுதி. ரொம்பவும் அழகான முக்த சப்தத்துக்கு அழகுன்னு அர்த்தம். முக்த முகத்யுதி. அவனுடைய முகம் அப்படி பிரகாசமாக இருக்கு. நூனம் பிரம்மைவ ரசஸ்தேஷாம் அப்படின்னு ஆசிரியர் தைத்திரிய பாஷ்யத்துல தாங்குவதில் வரும். பிரம்மவிதவதே முகம் பாதி. அந்த சிஷ்யனை பார்த்தோன்னே குரு கேட்டார், உனக்கு நீ பார்த்தா பிரம்மஜானி போல இருக்கே, உனக்கு யார் பிரம்மத்தை உபதேசம் பண்ணா அப்படின்ட்டு. எந்தவித பிரபஞ்ச சம்பந்தம் இல்லாமல் கவலையே இல்லாமல் வெறும் பிரம்மத்தை மட்டும் அனுபவிக்கிறவாருக்கு அவ முகத்துல ஒரு காந்தி ஏற்படுறது அப்படின்னு உபனிஷத் சொல்றது. ஆனந்த சமானந்த முக்த முகத்யுதி. அது எப்படி வருமானா சிறகால பரீட்சீன மனநாதி பரிபிரம. ரொம்ப நாள் சிறகாலம் மனனம் பண்றதுனால பரீட்சீன மனநாதி பரிபிரம. அந்த மனனம் பண்ணி இதெல்லாம் போன பிறகு அந்த மனனமும் நின்று போச்சு. மனனம் பண்றதையும் விட்டாச்சு. எதுக்கு மனனம் பண்ணோம்? விரோதம் இருந்தா மனனம் பண்ணோம். எந்த விரோதமும் இல்லையே. மனநாதி பரிபிரம பதம் ஆசாத்தியதே புண்ணியம். இந்த உயர்ந்ததான நிலையை அடைகிறான். புண்ணியம்னா அந்த மோட்சம். பதம் ஆசாத்தியதே புண்ணியம். எப்படி அடைகிறான்னா பிரஜையா ஏவ. நம்ம ஏமாந்து போடக்கூடாது. தியானத்தினாலேயோ மந்திர உபாசனையினாலேயோ இல்ல. பிரஜையா ஏவ ஞானத்தினால மட்டும்தான் இந்த முக்தி கிடைக்கும். பிரஜ்யா ஏவ ஏகையா ததா. ஏகையா பிரஜையா. இந்த ஏகத்துவம் அபேதம் அத்வைத பாவனையினால மட்டும்தான் இதை அடைய முடியும். மற்றதுன்னா அதுக்கு ஒரு சககாரி சாதனமா இருக்கலாம். கடைசியில அடைய வேண்டியது பதம் ஆசாத்தியதே புண்ணியம் பிரஜையா ஏவ ஏகையா ததா அப்படின்ட்டு இருக்கு சொன்னார். இதுக்கு வேலை இந்த சமாதினா என்ன அப்படின்னு சொல்லப்படுறது அடுத்த வாரம்.